கால் அடைக்கின்றது. உனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி லோடு வருகிறாய்? சொல்லுமா, சொல்லு. போருக்கு சென்று இப்போதுதான் வருகிறீர்களா? ஆமா அண்ணா, எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லைண்ணா. நீங்க சென்று 7 நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை பார்க்காமல் இந்த தன்னை ஏங்கி எழுது ஒன்னு நினைச்சுதான் அழிந்து கொண்டு வருகிறேன். அண்ணா தங்கா, இப்ப நீ வந்துட்டீங்க. இருந்தாலும் அண்ணா உன்னிடம் ஒன்று சொல்ல போறேன். என்ன சொல்ல போற? அவனா சந்தோஷமான செய்தியா? என்னமா சந்தோஷமான செய்தி? அண்ணா, இப்ப நீ உன்னுடைய தங்கை 3 மாத கர்ப்பமா இருக்கா? சபா சபா சபா, சந்தோஷமான விஷயம் தங்கா, சந்தோஷமான விஷயம். ஆமா, என்னுடைய மைத்தனுக்கும் என்னுடைய தங்கைக்கும் திருமணம் நடந்தவுடனே நாங்கள் மறுநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க என்னுடைய தங்கை சாந்தி எப்படி கர்ப்பமாக முடியும்? இங்கு ஏதோ சதி நடந்திருக்கிறது. சாந்தி, உனக்கும் என் மைத்தனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே அங்கு போருக்கு புறப்பட்டு விட்டோம். அப்படி இருக்க நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் இந்த கருவுக்கு சொந்தக்காரன் யார்? அண்ணா, இந்த தங்கையை எப்படி எல்லாம் வளர்த்தாய்? வீடு வீடாக சென்று எனக்காக பிச்சை எடுத்து அந்த காப்பாற்றி வந்தீங்க. அப்படி இருக்கும்போது உன்னிடத்தை சொல்லாமல் யாரு கிட்டதான் சொல்ல போறேன்? சொல்லுமா, சொல்லு. அண்ணா, எங்க வயிற்று வரக்கூடிய கருவுக்கு காரணம் தானே உனக்கு தெரியணும். எங்க வயிற்று வரக்கூடிய கருவுக்கு காரணம் சத்தியத்தை வருவாரி. சந்தி, சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அண்ணா, நீங்கள போருக்கு சென்று கலைப்போடு வந்திருக்கீங்க. உணவு அறிந்து விட்டு பிறகு அதை பத்தி பேசலாம். சாந்தி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று உரைப்பார்கள். உன்னை பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது? உண்மை நீ மறைக்கிறாய். உண்மையை சொல்ல முடியுமா, முடியாதா? இப்ப சொல்ல முடியாது. நேர் வந்து சொல்றேன்னா, நான் யாரு? என்னுடைய அண்ணன். நீ யாரு? தங்கை. அப்படி இருக்க இந்த உண்மையை உன்னால் சொல்ல முடியுமா, முடியாதா? இப்போது முடியாதுண்ணா. முடியாதா? இப்ப அடக்கடிவாய் அறிவற்றன் ஆகி எவ்வளவு ஆணவம் இருந்தால் நானும் என் மைத்திரனும் போருக்கு சென்று விட்டோம். அந்த நேரத்திலே மாற்றான் ஒருவனோடு கூடி உன் வயிற்றை கரு சுமந்திருக்கிறாய். எவ்வளவு ஆணவம் இருந்தால் எப்படிப்பட்ட ஆணவ நாட்டு மக்கள் அனைவரும் தவறு அண்ணா, நீ அடிப்பதற்கு கூட நான் அழையலங்க. என்ன அடிச்சா உடைய கைகள் வரைக்கும் நடிச்சுதான் நடிக்கிற பார்த்தாயா நடிப்பு? என்னன்னா நீயே அடித்தா என்னன்னா உனக்காக
நாடி இவள் கொண்டவனை திரும்பி வந்தேன் நிற்பதனை சாட்சி ராமாயணத்தை பற்றி பேசுகிறான். ராமாயணத்தை பற்றி பேச உனக்கு என்னடி அருகதை இருக்கிறது? ராமாயணத்தை பற்றி கூறுகிற செவிகூத்தகே, ராமாயணத்திலே கைகேயியானவள், அதாவது சிற்றன்னை கைகேயியானவள் ராமனை அழைத்து காணகம் செல்ல சொல்லுகிறாள். அப்படி காணகம் செல்லும் பொழுது சீதையானவள் ஓடி வந்து நானும் உடன் வருகிறேன் என்று உரைக்கிறாள். அப்பொழுது ராமன் என்ன உரைக்கிறான்? வேண்டாம், இந்த 14 ஆண்டுகளை 14 தினங்களை கழித்துவிட்டு நாடு வந்து சேருகிறேன், அதுவரை என்னுடைய தாயோடு நீ இருக்க வேண்டும் என்று உரைத்தான். அதற்கு சீதையானவள் என்ன உரைத்தார்? சுவாமி, இந்த ராமன் இருக்கும் இடம்தான் இந்த சீதைக்கு அயோத்தி, அதனால் நான் உன்னோடு வருவேன் என்று உரைத்தார். அவள் அல்லவா பெண்மணி? அப்படிப்பட்ட கற்பின் தெய்வத்திற்கு பேருடைப்பை தேடி தந்து விட்டாய பாவி, நீயா பெண்மணி? நீயா பெண்ணு? பெண்? இன்னும் கூறுகிறேன், தன்னுடைய கணவன் பாண்டியனுடைய அரண்மனையில் இறக்கப்பட்ட என்று செய்திருந்த கண்ணகி தன்னுடைய கற்பு நெறியார் அந்த மதுரையை தீப்பற்றி எரியுமாறு செய்தால் அடி. அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் மறியாதே என் உத்தவன் மனதை, என்னுடைய மைத்தவன் மனதை புண்ணாக்கி விட்டாய பாவி, நீ அடி பெண்ணு? நீ பெண்ணு? நீயா? அது மட்டுமா, தன்னுடைய கணவன் உயிரை
காலன் கவர போகிறான் என்ற செய்தி அறிந்த கற்புக்கரசி சாவித்திரி யமனோடு போராட்டத்தினுடைய கணவன் உயிரிமிட்ட காரிகையாக விளங்கினாள். அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் அறியாதே இந்த அண்ணன் அமரன் மனதை புண்ணாக்கி விட்டாய பாவி. நீயா பெண்? நீயாடி பெண்ணு? இனிமேல் உன்னோடு எனக்கு என்ன பெற்றிருக்கிறது? இனிமேல் எனக்கு தந்தையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. இனிமேல் என் முகத்தை ஒழிக்காதே. முகத்தில் விழிக்க கூடாதா? நான் பேசக்கூடாதா? நான் எங்க என்ன போவேன்? இந்த பாவிக்கு யாரு என்ன தெரியும்? இந்த பாவிக்கு யாரு என்ன தெரியும்? மலர்ந்து மலராத வாழ பிறந்தாயடா
கதை சொல்லவா கண்மணி மணி போல மணி எண்ணியல் போல அந்த வானம் கலை மண்ணும் மறைக்க முடிந்தாலும் மறைக்க முடியாத உறவை பிரிக்க முடியாதடா